ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிஜி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வில்லேஜ் சீடை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை ஒர்க் ஆகுதான்னு போட்டு பார்ப்போம். ஒர்க் ஆகலினாலும் நம்ம வந்து இதே வேலையில் தான் இருக்க போகிறோம். ஓகே, எனக்கு வீடியோவில் வந்து இந்த பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் ஏதாவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, சீடு இதுதான் பாருங்கள். இந்த சீடு தான் இருக்குது. ஜஸ்ட்டு சீடை போட்டுருவோம். ஸோ வேர்ல்டுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னா என்னையாது அஜயோ கிரியேட் நியூ வேர்ல்டு. வேர்ல்டு இந்த இடத்துல சிஜி அண்டர்ஸ்கோர் ஆல் கேப்ஸ் வந்து சிஜி போட்டுட்டு ஜஸ்ட் ஷிஃப்ட் டிஏஎம் சிஜி தமிழ். ஓகே, வேர்ல்டுக்கு நேம் வச்சிட்டோம். நார்மலே இருக்கட்டும். அட்வான்ஸுக்குள்ளாட போய்க்கலாம். அந்த இடத்துல வந்து சீடு போடுவோம். ஹைஃபன் 2124 830124941365535. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வேர்ல்டோட சீடு. ஸோ ஸ்டார்ட் மேப்பிங், போனஸ் செட், ஸோ கோஆர்டினேட், ஸோ டிஸ்பிளேட் எல்லாத்தையும் ஆன் பண்ணிப்போம். நம்ம ஒரு சின்ன செத்துறாங்க வேலை சீட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம செத்து போயிட்டுனா இன்வெர்டரி போயிடும். அதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடட் பேக் போடணும். நம்ம ஷேடட் பேக் போடலின்னா நம்ம ரசிகர்கள் மண்டலம் யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். அதனால் ஷேடட் பேக் போட்டாச்சு. ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த விடிஜி ஸ்டைலில் நம்ம ஸ்டைல் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரோவை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு இருக்குது. பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. ஓகே, லோடிங் 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 லோடிங். ஓகே, இந்த சீடு வந்து உண்மையானு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டில் தான் போட்டிருக்கேன். ஸோ வில்லேஜ் வரலினா கூட கவலைப்பட வேணாம், நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம யார் சிஜி. ஸோ நம்மளோட சிஜி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆனில் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்ம வந்து என்னென்னா ஒரு இடத்துல வந்து ஸ்புன் ஆகிருக்கோம். எங்கே போனஸ் டெஸ்ட் ஆன் பண்ணனா பண்ணலையா? போனஸ் டெஸ்ட்டு ஆன் பண்ணனா பண்ணலையான்னு வேற தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இப்போது ஒரு இடத்துல ஸ்பான் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து எங்கே பார்த்தா இந்த வில்லேஜ் இருக்கும்னு வேற அவன் சொன்னான்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள், ஒரே நிமிஷம் பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஓகே, ஆமாம் இந்த இடத்துல ஸ்பான் ஆகிருக்கும். அந்த இடத்துலையே வில்லேஜ் இருக்குதுன்னு சொல்கிறான். ரைட் நெக்ஸ்ட் இயர்னா நம்ம இங்கே தான் ஸ்பான் ஆனோம். ரைட் நெக்ஸ்ட் இயர்னா எந்த இடம் தான்? ஒரே நம்ம செட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கிரியேட்டிவில் போட்டு அந்த வில்லேஜ் மட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தொலைவரங்கிற பேரில் வேறு ஏதாச்சும் இடத்துக்கு போய் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் கஷ்டப்படணும். சரிங்களா? ஓகே, கிரியேட்டிவ் மோடு போட்டுட்டோம். நீங்கள் நினைக்கலாம் ஆனால் மேலே ஃபஸ்ட்டு வீடியோலேயே வாடா அப்படிங்களாம். வேறு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ப்ளே ஸ்டக் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்ட். அப்படியே மேலே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் இருக்குன்னு நானுங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா பிளைன்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைத்தியக்கார பையன் இப்போ 28 ஜான்வரி எப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கான் வீடியோவை. பட் ஆனால் இந்த இடத்துல பிளைன்ஸ் தானே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிட்டானுங்க வில்லேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த இடத்துல பிளைன்ஸ் தான் இருக்கு. போய் வாழ்வா வழியே தீர்வா இல்ல உன் வாழ்வில் அர்த்தம் உண்டு, ஒதுக்கும் ஒளிரும் சோர்வா இல்ல நீ ஒரு நாள் துளைந்தது இன்று. பாட்டு தெரியலையே வில்லேஜ் கண்டு. ஃப்ரெண்ட்ஸ் செரி பிளாசம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், செரி பிளாசம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இந்த வில்லேஜ் இருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் வந்துருச்சு. போய் வாழ்வு இல்லடா, வில்லேஜுக்கு வந்துட்டேன்டா.
வந்துட்டண்டா 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 வந்து அவனை மட்டும் பக்கத்துல இருந்து நம்மளுக்கு தூரமா இருக்கு. ஓகே பரவாயில்ல. என்னடா சித்தராங்கி தர மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, எம்டி மேப் லொக்கேட்டர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எம்டி மேப் லொக்கேட்டர், தென் வந்து சேடில் ஒரு 3 எடுத்து வச்சுக்கலாம். 3 போதும். நெக்ஸ்ட் என்ன 3 சேடல் எதுக்குடா 3 சேடா? உல்ஃப் ஆர்மர்லாம் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து டைமண்ட் ஆர்மருக்கு போய்க்கணும். இதெல்லாம் ஏன் நான் பண்ணுறேன்னா, இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளும் நல்லது. ஏன்னா ஒரு நைட்டை சர்வே பண்ணால் எவ்வளோ ஜாலியாக தெரியுமா? நைட் சர்வேவிங்லாம் செம ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் நம்ம சர்வே பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து இப்போது கேம்ப் ஃபயர் ஒரு 10 எடுத்து வச்சுக்குவோம். ஓகே, கிராஃப்டிங் டேபிள் ஜஸ்ட் ஒன்றே போதும். டார்ச் 24 ஒரு 2 64 64 டார்ச் கொஞ்சம் நிறைய எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் டார்ச் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு வி அண்ட் யூ அண்ட் ஆல். பெட் எதுக்கு? நம்ம வில்லேஜில் தான் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? கொஞ்சோண்டு டைமண்டை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ டைமண்டு 1, கொஞ்சம் அயன், கொஞ்சம் கோல், திரும்ப கொஞ்சம் டைமண்ட். ஓகே, நம்மளை வேணுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோம். மேப்பையும் ட்ரா பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம சித்தராங்கி சேனலாம் முடிஞ்சிச்சு. நேராக செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சர்வேவலை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இந்த பட்டன் அழுத்திட்டு வெளியே போயிடணும். ரெஸ்யூம் கேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் கிளிக் இ அண்ட் இந்த இடத்துல போயிட்டேன்னா உள்ள ஒரு மேப் இருக்கும். மேப் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மேட்டு பாருங்கள், என்ன மேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆடுற ஆட்டம் தரமாக இருக்கும். அதில் உறுதியாக நான் அடித்து சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாம் இப்போதைக்கு. நான் வந்து மேப்பை எடுத்து இப்போதைக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இருக்குது மேப்பு? சரி ஓகே பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் வாங்க, நம்ம முதல்ல இந்த இடத்துல இருக்கிற எல்லா வீட்லேயுமே போயிட்டு லூட்டிங்லாம் அடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ கையில் இந்தியன் மேப் வச்சுருக்கேன் நான். இந்த மேப்பையும் எடுத்துக்கிட்டு விளையாட போட்டுருவோம். கிராஃப்டிங் டேபிளில் போட்டு நம்ம கையே எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஸோ பிகாஸ் கை இஸ் இம்பார்ட்டன்ட், யூ ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் கேமை, அப்போ தான் நம்ம இந்த பண்ணாலத்தை கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக் ஸ்மித் டூடே. அண்ணே என்ன இருக்குதுண்ணே? ஓ ஓகே ஓகே, ஒரு டீசெண்டான லூட்டு தான் வச்சுருக்கான் பையன். ஜஸ்ட் அப்படியே உடச்சி எடுத்துக்கலாம். எவ்வளோ நல்லா லூட்டாக இருந்தாலும் எனக்கு தான் சொந்தம். ஓகே, வணிங்க. ஒவ்வொரு வீடியோவுமே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அந்த மாதிரி வரதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையுமே பிளாக் ஸ்மித் வீட்டுக்குள்ளாரையுமே நம்ம போவோம். ஸோ இந்த 2வது பிளாக் ஸ்மித் வீடு ஓப்பன் த டோர். ஸோ லூட்டில் என்னென்னு இருக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாட்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நேட் மட்டும் ஒரு வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு நம்மளே சொந்தமாக ஒரு வீட்டை கட்டுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ஒரு பிளாக் ஸ்மித் போட்டு 5 பிளாக் ஸ்மித் இருக்குன்னு சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்ம 3 தான் கண்டறிஞ்சிருக்கிறோம். 5 இருக்குன்னு சொன்னான். பட் ஆனால் நம்ம 3 தான் பார்த்துருக்கோம், 5 பார்க்கல. ஓகே, இங்கே ஒரு இதுக்கு. ஸோ இந்த சீடு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ரூட்டு தான். நீ சொல்லலாம், அடப்பா நீ வந்து எல்லாத்தையும் கிரியேட்டிவில் எடுத்துக்கிட்டு பேசுகிற அப்படிங்களாம். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீடு வந்து ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ரூட்டு தரும். ஒரு நல்ல சீடு தான் உங்களுக்கு, நல்ல ஸ்டார்ட் அப் ரூட்டை வந்து இந்த சீடு தரும் உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு ஒரு இடத்த இந்த ஏரியாவில் செட்டிங் போடுவோம். ஸோ இந்த சீடில் ஒன்று சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஆற்றுக்கு நடுவாண்ட ஒரே ஒரு ஐலாண்ட் மட்டும் இருக்குமாம்மா. அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த இடத்துல போய்ட்டு அந்த ஐலாண்ட் நடுவன் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம வீட்டை கட்டிக்கலாம். தரமாக இருக்கும். ஸோ அப்போ ஐலாண்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தான். பட் ஆனால் அந்த ஐலாண்ட் எந்த இடத்துல லொக்கேட்டாக இருக்குன்னு தான் தெரில எனக்கு கரெக்டாக. ஸோ ஓகே, அந்த ஐலாண்டு இங்கே லொக்கேட்டாக இருக்குது. இங்கே தான் நினைக்கிறேன் இந்த ஐலாண்ட் லொக்கேட்டாக இருக்கிற ஸ்பாட்டு. ஓகே, போய் பார்த்தா தான் எனக்கே தெரியும். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இந்த வில்லேஜ் நம்ம வருங்காலத்தில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொன்னானே, ஏமாற்ற மாட்டானே, அவன் நல்ல பையனாச்சு, ஏமாற்றிட்டானா நம்மளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம ஏரியாவை அந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம வில்லேஜ் இங்கே விட்டுட்டு நம்ம அந்த இடத்துல போயிட்டு வீட்டை கட்டிக்கலாம். ஓகே,
அங்கே நம்ம வீட்டை கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே அந்த இடத்துல போயிட்டு இப்போ நம்ம செஸ்டெல்லாம் வச்சுருந்துருவோம். இந்த நல்லா இருக்கும். ஓகேவா இருக்குது, இந்த இடம் ஓகே தான். நம்மளுக்கு தேவையான பொட்டேட்டோ கேரட் எல்லாம் வில்லேஜுக்காரங்களே கொடுத்துருவானுங்க. ஆக்சுவலி இது என்னென்னு வேறு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக மைண்ட் கிராஃப்ட் விட்டுருக்கானுங்க, அது என்னன்னு தெரில. ஸோ இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, செஸ்டெல்லாம் உள்ள வச்சுட்டு நம்மளோட லூட்லாம் இந்த இடத்துல வச்சிடலாம். நம்மளோட லூட்டி கோல் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கட்டும். இந்த சுற்றி நம்ம வீட்டை கட்டிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்ஸ் மேக் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்களா, தேவை இது அயன் ஆஸ்திரமெல்லாம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஓகே ஓகே, ஒரு 11 இங்கட் கிடச்சிருக்கு மொத்தமாக. 11 அயன் இங்கட் கிடச்சிருக்கு. ஓகே, பெஸ்ட்டு ரூட் தான் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ரூட் தான். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் வந்து நம்ம சர்வே பண்ணிடுவோம். செகண்ட் நைட்லேருந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 3 மேப் தேவையில்லை எனக்கு. ஒரே ஒரு மேப் மட்டும் பற்றி கையில் இருக்கட்டும். மொத்தம் 5 மேப்பை நம்ம உள்ளாட தள்ளிடலாம். அதெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஜஸ்ட் 1 மேப் இஸ் எனஃப். எதுவுமே வேண்டாம். டாக் டைமிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, போயிட்டு சாப்பாடு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஓகே, ஆப்பிள் கொஞ்சம் இருக்குது சாப்பிட, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரெட் ஒரு 3 எடுத்து சாப்பிட எடுத்து வச்சுக்கலாம். தென் இந்த இடத்தோட ஹேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேணுங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு நம்ம போயிட்டு நம்ம நார்மல் சர்வேவிங் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வேலை. மேப்பை வந்து இந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு போயிடலாம். கரெக்டாக வில்லேஜை பார்த்த மாதிரி வச்சுட்டு மேப் ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வீடு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். மேப் ரெடி பண்ண உடனே நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்டிக்கு தேவைப்படுது. ஸோ மரமும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாலம் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த பாலத்தில் கடந்து இப்போ நம்ம போய்க்கலாம். நம்ம வீட்டை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக தரமாக மேக் பண்ணலாம். அப்போ தான் நம்ம வீடு பார்க்க அழகாக இருக்கும். இவன் அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எப்படா டே 1லேயே ஸ்பான் ஆனீங்க நீங்களாம்? இவன் ஸ்பான் பண்ணாலும் செட் பண்ணலடா. டே ஐயோ, ஸ்வாடை வச்சுக்கிட்டு இவனெல்லாம் போட்டு பழந்துக்கிட்டு இருக்கேன் நான். ஐயோ, ஸ்வாடு மட்டும் நேரத்துக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு பழந்துட்டோம். நம்ம இது இருக்கனால நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. அது என்னது, ஆர்மர் போட்டிருக்கோம்ல டைமண்டாக இருந்தால் இப்போ லைஃப் கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு நம்மளுக்கு. இல்லைன்னா நேரத்துக்கு போயிருப்போம் இத்தனடி அந்த குழந்தைகிட்ட வாங்கினதுக்கு. நினைக்கலாம் அது என்னடா சாதாரண குட்டி தானே அப்படிங்களாம். அது சாதாரண குட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுற அட்டுவிலியும் இருக்குது. ஐயோ. ஸோ ஃபர்ஸ்ட் நைட் நம்ம சர்வே பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு. அப்படி தூங்கிடுவேன். ஏன்னா நாளைக்கு காலையில் வந்து வீட்டை கட்டுற வேலை இருக்குது, வில்லேஜை லூட் அடிக்கிற வேலை இருக்குது, இந்த இடத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் இந்த ஏரியாவை. எவ்வளோ வேலை எடுத்து தெரியுமா வைக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொஞ்சமாக மேக் பண்ணிக்கலாம். ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. ஓகே, 3னா எத்தனை, 1 4 is 4 2 4 ஷார்ட் 8 to 12 ஸ்டிக்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி என் மேக்ஸ்னுக்கு நடக்க 12 ஸ்டிக்ஸ் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் எனக்கான டைம் வந்துடுச்சு. ஜஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே பண்ணிலாம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் வேட்டையாடிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம போர்க் சாப்பிட்டா லைஃப் நிறையா கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால் எல்லா பண்ணியுமே வேட்டையாட போகிறேன். பண்ணி வேட்டை ஃப்ரெண்ட்ஸ். எவன்டா அது? ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. நம்ம அதுக்குள்ளே இவனை போட்டு தள்ளிடல அந்த ஜாம்பியை. போட்டு ஓகே பிறந்துட்டோம். ஓகே இவனுங்கெல்லாம் அடித்து தம்சம் பண்ணணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஆசை. ஆனால் பண்ணணும், என்ன பண்ணுறது, இவனுங்கெல்லாம் அடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுது எனக்கு. இவனா நான் அடிக்கவே இல்லை, தேவையில்லாம அவனை நம்மளை அடிக்கிறதுக்கு. ஓகே, சாப்பாடு சாப்பிடணும். உங்களோட பேசி நான் வந்து ஒழுங்காக விளாட்ல, ஸோ அதனால் இந்தமாதிரி ஆயிடுச்சு. சாப்பாடு சாப்பிட்டோம். நம்ம இடத்துல இந்த டார்ச் ஒன்று வச்சுட்டு போயிடுவோம். ஓகே,
வாங்க வில்லேஜில் போயிட்டு நைட் நம்ம தூங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மளால முழிச்சுட்டு இருக்க முடியாது. நம்ம போய் தூங்கிடுவோம் ஒரே தூக்கம். தூங்கிட்டோன்னா நாளைக்கு காலையில் நம்ம நிறையா வேலை நம்ம வீட்டெல்லாம் கட்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம நைட் சர்வே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போட வேணாம். ஓகே, அதான் நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம். ஸோ நைட்டு தூங்கிடும். வாங்க ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளாட போயிட்டு பெட் எடுத்து தூங்கிடலாம். இதெல்லாம் ஒரு தம்பி வில்லேஜர் அண்ணன், எனக்கு பெட்டு வேணுண்ணே. அண்ணா எனக்கு பெட்டு வேணும், நீங்கள் எந்திரிச்சு நான் தூங்கிக்கிறேன். ஏய் வெளியே போதா போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸு. சரிப்பா அவன் இனிமேட்டு இந்த வீடு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம அங்கே வெளியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியம் 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 என் வில்லேஜ் அடிப்பியா நீ? ஐயோ நம்மளையும் போட்டு பழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க. ஓகே வில்லேஜருக்கு ஒன்றும் ஆகலை இல்லை. இந்த வில்லேஜர்ஸை வந்து நம்ம நைட் டைமில் காப்பாற்றணும். அது நம்மளோட கடமை. ஆமாம் நம்ம கடமை. இன்னும் ஸ்டோன் ஃபர்னாஸ் வந்து நம்ம இங்கே இருக்கவங்ககிட்டே எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃபர்னாஸோட. ஸோ இவனுங்களே எங்கேயாச்சும் உள்ளாட கிராஃப்டிங் டேபிள் வச்சுருப்பானுங்க. வைக்காமல் இருப்பானுங்களா வில்லேஜர்ஸு? லாஸ்ட் ஃபர்னாஸ் வச்சுருக்கானுங்க, கிராஃப்டிங் டேபிள் இல்லை போல இவனுக்கிட்ட. ஓகே நம்மளால மேக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அந்த அடிக்கு போயிட்டு வரணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கிராஃப்டிங் டேபிள் ஒன்று மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோன் பிக்காக்ஸ். அதில் அதுக்கு நம்ம நேரம் நம்ம இடத்துக்கே போய்ப்போம். நம்ம இடத்துக்கு போயிட்டு அப்போ கிராஃப்டிங் டேபிள் மேக் பண்ணேன். ஐயோ ஐயோ இங்கேயே ஃபர்னாஸ் மேக் பண்ணிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல, நம்ம இங்கேயே போய்க்கலாம். இந்த கிராஃப்டிங் டேபிள் எச்சா இருக்கும். நம்ம 2 மாடி கட்டுவோம், மேல் மாடியில் வச்சிருவோம் இந்த கிராஃப்டிங் டேபிள். எங்கடா காணோம்? இங்கே இருக்குதா? அந்த இடத்துல தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகே ஓப்பன் பண்ணிட்டு 9 பிளாக்ஸை வெளியே எடுத்துருவோம். அப்புறம் நம்ம இடத்த க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிக் பண்ணிவிட்டு பெட் ஒன்று கொண்டு வந்தால இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி ரீஸ்பான் பாயிண்ட் போட்டுருவோம். நம்ம ப்ளேஸ் த பெட். ஓகே ரீஸ்பான் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. தென் போகிற ஆக்ஸ், ஐ நீட் ஒன் ஆக்ஸ். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிச்சேன்னு தப்பு பண்ணிட்டேன். ஆக்ஸ் ஒன்று தேவை. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிக்காக்ஸ் தேவை. பிக்காக்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஒன் பிக்காக்ஸ், டீசெண்டாக ஒரு ஆக்ஸ் ஒரு பிக்காக்ஸு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு பிக்காக்ஸ் எடுத்து அந்த இடத்துல ஒரு மைனிங் மாதிரி சின்னதாக ஒரு மைன் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ அந்த இடத்துக்கு தான் போய் ஆகணும் மைனிங்னா திரும்ப. ஆனால் அங்கே தான் ஸ்டோன் பார்த்தேன் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு மைன் பண்ணிட்டு ஃபர்னாஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு ஃபர்னாஸ் மைனிங் பண்ண தேவையில்ல. நம்ம வந்து ஃபர்னாஸ் வந்து வில்லேஜர் விட்டுருந்தாங்க, அதுலேருந்து தூக்கிலாம். இந்த கிட்டத்தட்ட 3 பிளாஸ்ட் வீட்டை பார்த்தேன், சொல்லுவாங்க அதாவது பிளாக் ஸ்மித் வீட்டை பார்த்தேன். அவனுங்களே வச்சுருப்பானுங்க, அதை நம்ம தூக்கிக்கலாம். ஆனால் அவனுங்களுக்கு ஏதாச்சும் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்படியா இருந்தாலும் நம்ம அதுக்கு தான் வருவானுங்க வேலை. ஏதோ இதில் தான் வேலை பார்க்க மாட்டேன், இதில் தான் பார்ப்பானுங்க அவனுங்க வேலை. நான் போயிட்டு அப்படியே அசால்ட்டாக ரெண்டத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எவனாச்சும் கேட்டானா பொடனிலே ஒரு அடி விட்டுட்டு, நான் காசு போட்டு வாங்கினா மைண்ட் கிராஃப்ட்டு, நான் வந்து இது எடுப்பேன் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சுடுவேன். பயன்களம் கூட குடுகுடுன்னு பார்ப்பான். எப்படி சரிங்களா? வேலையை பாருங்கள். அவங்க ஃபர்னாஸ் மட்டும் நடத்துக்கிறேன். ஸோ உனக்கு லாவா வச்சுருப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது அப்புறமா தேவைப்படும் நம்மளுக்கு. எப்போ இல்லை இந்த இடத்துல இப்போ தோண்டிக்கலாம். கொஞ்சமாக உட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டே வந்து உட்டு டேன்னு வச்சுப்போம். இல்லை உட்டுங்கிற பாருங்க, ஸ்டோன் எடுத்துக்கலாம். ஓகே ஸ்டோன் 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 ஸ்டோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஓகே ஓரளவுக்கு நம்ம ஸ்டோன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ கட் பண்ணுறேன்னு சொன்னேன், பண்ணியிருப்பேனான்னு தெரில, பார்ப்போம். நான் அப்பப்போ பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ மட்டும் போட்டுட்டு லாஸ்ட்டில் தேங்க்ஸ் ஃபார் வாக்கிங் மட்டும் போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி கேஸ் நான் இப்போ நான் எடுத்த வீடியோ எனக்கே பார்க்க பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செகண்ட்லாம் 1 நிமிஷம்லாம் அதுதான் நம்மளுக்கு வந்து இது பண்ணுது. அப்போ எங்கடா ஆக்ஸ் காணோம்?
யான் பார்த்த வேலைடா என் ஆக்ஸை காணோம். எப்படா உள்ளே போச்சு? சரி ட்ராப் பண்ணியிருப்பான் போல். சரி ஓகே. ஒரையா அம்மா வெடி பார்த்துட்ருக்கியா? ஓகே 64 கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே லெட்ஸ் கோ. 64 பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பிளாக் ஃபர்னஸ் வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் ஸ்மித் வீடு. இதை நான் பார்க்காம விட்டேனே. இங்கே ஒரு வீடு வச்சுருக்கானுங்க. உடச்சு எடுத்துட்டு நேராக வீட்டு திறந்து உள்ளாட போயிட்டு தான் நான் பார்த்தேன். உடச்சு எடுத்துக்கோ. எடுத்தாச்சு. ஜஸ்ட் அப்படியே கிளம்பிட வேண்டியதான் விட்டுட்டு வெளியே. கிடக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் பைத்தியக்கார பயில. அவனுக்கு வீட்டை அவனுங்களே வச்சுக்கிட்டோம். நம்மளுக்கு என்ன இவனுக்கு வீடே நம்மளுக்கு தேவையே இல்லை. நம்ம நேராக போய் நம்ம கிடைக்கலாம். ஓகே ஸோ வந்துட்டோம். ஸோ இந்த டே 1ல் வந்து எவ்வளோ நேரம் வீடியோ போயிருக்குதுன்னு வேறு தெரியலையே. 11 மினிட்ஸ் வீடியோ போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோட. ஆக்சுவலி நான் ரெக்கார்டிங்கில் சொல்கிறேன், நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னு தெரில. ஓகே இப்போதைக்கு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம கொண்டு வந்த ஃபர்னாஸில் ஒன்றை மட்டும் எடுத்து இந்த இடத்துல போடுவோம். ஒரே ஒரு ஃபர்னஸ் நம்ம கொண்டு வந்ததில் எடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். அவ்வளோதான். மிச்சம் இருக்கிற ஃபர்னஸ் வந்து நம்ம உள்ளாரையே துணிச்சு விட்ருவோம். ஃபர்னஸை ஓப்பன் ஃபர்னஸ். உள்ளார என்ன போகணுன்னா நம்மகிட்ட கொஞ்சம் பிளாங்க்ஸ் இருக்குது, அதை போட்டுட்டு போர்க் உள்ளாட செட் பண்ணிட்டோம். அதை கொஞ்சம் ரெடி ஆகட்டும். தென் போய்ட்டு நம்ம வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃப்ளோர் வந்து சஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கேன். கிளாஸ்லாம் போட்டு மேல் ஃப்ளோரு, கீழ் ஃப்ளோர் வந்து ஓரளவுக்கு இருக்கும், மேல் ஃப்ளோர் நல்லாவே இருக்கும். ஓகே மரத்தை வெட்டுவோம். நான் மரத்தெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன். சல்லுன்னு மரத்தை வெட்டணும். ஸோ அந்த சீடு வந்து எப்படி அவன் கண்டுபிடிச்சிருப்பான்னு தெரில பையன். ஸோ மொஜா நாள் வேலை செய்கிறவங்களே சொல்லியிருப்பானுங்க, அதுலேருந்து நல்ல சீடாக பார்த்து எடுத்து கொடுத்துருப்போம் நம்மளுக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டிருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் டு சிஜி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3-4 ஷார்ட்ஸ் போடலான்னு தான் இருக்கிறேன். ஸோ இந்த ஷேடர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. 72 பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் ஆரம்பித்ததுலேருந்து 92 வியூஸ் போயிருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஸோ எப்போனா முந்தானேத்து பார்த்தேன், முந்தானேத்து போயிருந்தது. ஸோ இந்த ஷேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிவி ஆட் ஆன் தெரியுங்களா மைன் கிராஃப்ட்டுக்கு, அதில் வந்து டவுன்லோட் பண்ண ஷேடர்ஸ், பிவியோட அஃபிஷியல் ஷேடர்ஸ் இது. ஸோ இந்த ஷேடர்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நம்மளோட யூடியூப் இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடர்ஸ் சொல்லியிருந்தார். வந்து எப்படின்னா ஆன்லைனில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி அதை வந்து ZHவரில் போய் போடுற மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. ஸோ ஆனால் அந்த ஷேடர்ஸ் வந்து பங்கமாக இருக்கும் ஜாவா மாதிரி. அது அந்த மாதிரி கொஞ்சம் இல்லை ப்ரோ நான் ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற பட்சம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இல்லை ப்ரோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மீடியமான ஃபோன் தான் அப்படிங்கிறவங்க இந்த ஷேடர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீ நினைக்கலாம் நல்ல பீஸ் வச்சிருக்கேன் அப்படி இந்த ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறேன்னு. வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது, இந்த ஸ்டேட்டஸாக எனக்கு பிடிச்சிருக்குது, வேறு எதுவும் எனக்கு பிடிக்கல. ஒன்றதெல்லாம் அப்படியே புல்லாக ஆடுது, வானா சப்பையாக இருக்குது, புல்லெல்லாம் ஆடுது, அப்படியே மஞ்சள் கலரில் இருக்குது அது ஸ்டேட்டஸ் பார்க்கவே, மஞ்சள் காமாலம் தான் மாதிரி. அதனால தான் நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. அப்போ தான் 40 வுட்டு எடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்கணும். வுட்டு தேவைப்படுகிறதே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வுட்டு கொஞ்சம் நிறைய எடுத்துப்போம். ஸோ ஒரு நாள் தான் நம்ம விளாட முடிச்சிருக்கோம், ஒரு நாளைக்கே இப்படி முக்கிறோம். ஓகே ஸோ ஒரு வீடியோ 20 நிமிஷம் தான் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி முடிச்ச உடனே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நான் ஆஃப்லைனில் வந்து ஏதாச்சும் அப்டேட் பண்ணாலும் அதையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சிட்றேன். நான் ஆஃப்லைனில் தான் நான் நிறையா விளையாடுவேன் மைன் கிராஃப்ட் ஆன்லைனில் விட. ஸோ ஆன்லைன்னா என்ன ஆஃப்லைன்னா என்ன நீங்கள் எப்படி கேட்கலாம். ஆன்லைன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டு விளையாடுறது, ஆஃப்லைன்னா வீடியோ போடாமல் விளையாடுறது, புரியுதுங்களா? அப்படின்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். ஓகே லெட்ஸ் கோ. இங்கே ஒரு ரவுண்டர் இருக்கு, நான் உள்ளார நம்ம எதுவும் நோண்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். ஜஸ்ட் ஜம்ப் பண்ணிக்கலாம். இந்த இடத்த இப்போ கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிட்டு நம்ம வீட்டை கட்ட ஆரம்பிச்சிடலாம். என்ன சாப்பாடு தயாரா? சாப்பாடு தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, இப்போ வந்து ஒரு ஷவல் தேவைப்படுது. அயனில் மேக் பண்ணிக்கலாம் ஷவல். அயன் வேணாம், நம்ம எதுக்கு அயன்லாம் போயிட்டு அயன்லேயே பண்ணுவோம். சொல்லி இது வந்து ஸ்வாடுக்கான இதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு அயன் பிளாக் வைக்கணும். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. ஓகே, ஷவல் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஷவல் எடுத்துப்போம். இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஷவல் எடுத்து இங்கே இருக்கிற கிராஸை நான் வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்த இங்கே இருக்கிற கிராஸ் எடுத்து இந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிடுவேன். அதே சமயம் இங்கே இருக்கிற கிராஸ் வச்சு ஒரு பிரிட்ஜு கட்டிடுவேன். அந்த இடத்துல நம்ம வில்லேஜுக்கு போகிறதுக்கும் அப்புறம் மரம் வெட்ட இடத்துக்கு போகிறதுக்கும் பிரிட்ஜு மேக் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துலாம் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ டே 2 அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டை கட்டுற வீடியோ வந்து அடுத்தது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம்னா வீட்டை கூட நான் ஆஃப்லைனில் கட்டிடலாம். கட்டினாலும் கட்டுவேன். ஸோ சொல்ல முடியாது உங்களால். ஏன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணவே டைம் ஆயிடும் தான் நினைக்கிறேன் என்னை கேட்ட வரைக்கும். ஆனால் இந்த கிராஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அப்படியே நைட் ஆகிடுச்சு. இந்த நைட்டு வேறு ஒன்று இந்த ஜாம்பி பையன் டீப்பர் பையன் இவங்களோட நான் பொலை போட்டணும். பொலை போட்டு அவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்களோடலாம் பொலை போட்டுறது அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயோ யோ யோ இவங்களோட வேற பொலை போட்டணுமா நினச்சாலே அறுவறுப்பாக இருக்குது. ஓகே, 64 கிடச்சிருக்குது. இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு சவல் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து இதுக்கே சவல் முடிஞ்சிருச்சு. நம்ம ஸ்டோனில் செஞ்சுருந்தா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ஒர்க் பண்ணியிருந்துருக்க முடியாது. அந்த கோல்டன்லலாம் அந்த எஸ்டே மைண்ட் கிராஃப்டில் பார்ட்ஸ்லாம் மேக் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா அது அப்படியே உங்களுக்கு வந்து கடுப்பேற்றும் நீங்கள் கோல்டனில் பார்ட்ஸ் மேக் பண்ணிங்கன்னா. ஸோ நான் வந்து இப்போ பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப வேகமாக பேசலை. ஸோ உங்களுக்கு சவுண்டு எப்படி கேட்குதுன்னு தெரில. இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எப்படி பேசணும், உங்களுக்கு சவுண்ட் எப்படி கேட்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் சவுண்டு கம்மியாக இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த வீடியோவில் மறக்காமல் சொல்லுங்கள், ப்ரோ இந்த சவுண்டே போதும் ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டெயின் பண்ண மாட்டேன். இல்லை ப்ரோ நீங்கள் நல்லா ஸ்டெயின் பண்ணி நல்லா சவுண்டு போடுங்க, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஓகே. அடம் நீங்கள் தானாடா? இருங்களா வரேன்டா. மேப் எடுத்துடா. ஏன்டா தொல்லை பண்ணுறீங்க வந்து? யோயோயோயோயோயோ சாவுடா 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 சாவுடா. என் ஃப்ரெண்ட்ஸ் அவனை போட்டு தள்ளட்டோம். நம்ம யார் வம்பு தும்புக்கு போக வேண்டாம். அவனுங்களே நம்மளை அடிக்காத வரைக்கும் நம்ம சும்மாவே இருப்போம். அவனுங்க எப்போ நம்ம சீன்றானுங்களோ அப்போ மட்டும் நம்ம அவனுங்க மேலே கை வைப்போம். அதை வரைக்கும் நம்ம அமைதியாக இருப்போம். இந்த 2 தற்கொலை நாதனுங்க வரானுங்கடா. வாங்கடா 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 அண்ணா, வாடா 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 வாங்க 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 வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 தற்கொலை நாதனுங்க வந்தானுங்க, அவனுங்களையும் போட்டு தள்ளட்டோம். சரி நம்ம தூங்கிடுவோம். எதுக்கு தேவையில்லாத வேலை? இப்போ தூக்கம் தானே சிம்பிளாக. குட் நைட் சிஜிஸ். ஓகே, டே 2 மாடு நம்மளை பார்க்குது. மாடே எங்கேயும் போயிடுது, இங்கே இரு அவனை வளர்த்துறேன். ஓகே, காலையில் எழுந்திரிச்சு பன்னு ஒன்று சாப்பிடுவோம். பன்னு சாப்பிட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஓ இதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துலலாம் எப்போ வந்து புல்லு மலையும்னு தெரில. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடமே போதும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இந்த இடமே போதும். நம்ம அதுக்கப்புறம் கூட ஃப்யூச்சரில் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்போதைக்கு இதே போதும். இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் எடுத்து விட்டுடலாம். ஒரு 2 ரூபா மட்டும் க்ளீன் பண்ணிப்போம். ஆனால் ஒரு வீடியோ வந்து நான் 1/2 மணி நேரம் கூட எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எடுக்கிறது மேட்டர் இல்லை நம்மளுக்கு, அது அப்லோடு பண்ணுறது தான் மேட்டரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அப்லோடு பண்ணேன்னா வேறு எந்த கேமும் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் நம்மளுக்கு. அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து இந்த வீட்டை அப்லோட் பண்ணுவோம். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த புட்கள்லாம் நம்ம வந்து பிச்சு எடுத்துடலாம். பெட்கள்லாம் பிச்சு எடுத்தோன்னா தான் நம்ம நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, கடைசியில் பாருங்க ரோட்டு வேலை பண்ணி விட்டானுங்க. என்ன புல்லெல்லாம் பிக்கி விட்டிங்களாடா மொஜானா மோட மாட்டான்னு வாங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த புல் எல்லாத்தையுமே வந்து இப்போ பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஒரு புள்ளியும் நம்ம போடக்கூடாது, எல்லா புள்ளியுமே போட்டு பிச்சு தள்ளிடணும். எனக்கு தெரிஞ்ச மைண்ட் கிராஃப்டில் விளாண்டா மவுஸ் போயிடுன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. உங்களுக்கு அடுத்த கமெண்ட் நான் போட்டு லொட்டு மவுஸை தட்டிக்கிட்டே இருக்கிறேன். டெல்லோட வயர்லெஸ் மவுஸ் தான் யூஸ் பண்ணுறேன். கேமிங் மவுஸும் வச்சுருக்கேன். ஏன் ப்ரோ கேமிங் மவுஸ் யூஸ் பண்ணலைன்னா
கீபோர்டு ஒயர்லெஸ்ஸு, மவுஸும் சேர்ந்து ஒயர்லெஸ்ல வாங்கிட்டேன். இப்போ வந்து அவனை நம்மளை அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்காமல் போகிறா, அடிடா. சரி, தண்ணிக்குள்ளே போய்ட்டு அந்த ரவுண்டர் பையன் வாரா பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு பாட்டு அமைதியாக போகிறானுங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை அமைதியாக போயிடுவோம். அவனுக்கு நோண்ட வேணாம். ஓகே, அப்போ ஒரு அளவுக்கு டீசெண்டாக க்ளீன் பண்ணிட்டேன். தென் வாங்க ஃபவுண்டேஷன் போட்டுருவோம் நம்ம வீட்டுக்கு. ஓகே, காபிக் ஸ்டால் எடுத்து ப்ளேஸ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 போதும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டோட மொத்த சைஸுக்கு. இந்த இடத்துல ஒன்று ப்ளேஸ் பண்ணிப்போம். இங்கே சைடில் வந்து நம்ம இது வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னது என்னமோ சொல்லுவீங்களே, உட்லாக் வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இங்கே வந்து இந்த சைஸே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நார்மலாக சின்ன வீடு தான் கட்டுறோம், ரொம்பலாம் பெரிய வீடெலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் நம்ம இந்த வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து செலவு பண்ண தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். காபி ஸ்டோன்லாம் போயிட்டு இந்த அயன் பிக்காக்ஸே உடஞ்சாலும் இந்த வீட்டை கட்ட காபி ஸ்டோன் நம்ம பத்தாது. ஓரளவுக்கு டீசெண்டாக கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். தென் இந்த இடத்துல வந்து 1 2 1 2 3 டோர்வே வந்து இதுலேயே போட்டுக்கலாம். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. வந்து லாக் வந்து மேலே இருக்கும் 3 4. ஸோ இந்த இடத்துல வந்து வச்சோம்னா ஸோ கீழ் ஃப்ளோருக்கு இந்த ஹைட்டே போதும்னு நினைக்கிறேன். எத்தனை பிளாக் வச்சுருக்கேன்? 1 2 3 4. ஓகே, 4 பிளாக்ஸ். ஆக்சுவலி 1 கரெக்டாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருக்குது. தென் இந்த கடைசியில் வைக்கணுமா? 1 2 3 4. பர்ஃபெக்ட். 1 2 3 4. ஓகே, இப்போ இந்த இடத்துலலாம் அந்த வச்சு இப்படி கவர் பண்ணிடுவோம். அப்போ தான் பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். கவர். ஆக்சுவலி நான் மைன்கிராஃப்ட் வந்து வீடியோ எடுக்கல விருப்பமே இல்லை தான் எனக்கு. என்னை யாரும் பார்க்க மாட்டீங்க மைன்கிராஃப்ட்லாம் போட்டால். யாரும் சில்லற பேன்னு போயிடுவீங்க. அதையும் நான் கவனிச்சுக்கிட்டு இந்த வீடியோவையும் போட்டுக்கிட்டு இப்படி கஷ்டப்படணுமான்னு யோசிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீட்டை வந்து ஃபுல்லாக கட்டி முடிக்க முடியுமான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சாரி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஓகே நல்லா இருக்கு பார்க்க. அங்கே வந்து கிளாஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ தான் மேட்டரு. அப்போ நான் போயிட்டு எவ்வளோ இது எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வரணும் உட்டு. சரி வாங்க அப்படியே அந்த இடத்துல போய் நம்ம உட் பிளாங்க்ஸ் எடுத்து ஏரியாவுக்கு போய்க்கலாம். ஓகே, வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு ஓக் கூட தொலைவணும். ஓக். ஓக் wood இங்கே இருக்குது. ஆனால் வில்லேஜை நான் போய் லூட் அடிக்கல, அதை வேறு அடிக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் வில்லேஜிங்கெலாம் போய் லூட் அடிச்சுக்கலான்னு இருக்கேன் நான். ஸோ இன்னும் இன்ஃபினிட்டி காபிக் ஸ்வால் ஃபார்ம்லாம் கட்டலாம் தான். பட் ஆனால் நம்ம அதில் போயிட்டு எடுக்கிற அளவுக்குலாம் டைமிங் இல்லை நம்மளுக்கு. ஸோ அப்படியா அயன் ஃபார்ம் மேக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, அதனால் அயன் ஃபார்ம் ஒன்று எப்படியாச்சும் மேக் பண்ணணும். அது இந்த பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அயன் ஃபார்ம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நம்மளால் போயிட்டு மைனிங்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அயன் ஃபார்முக்காக. நீ இங்கே எடுத்துக்கிட்டா தான் உண்டு அயன்லாம். ஓகே, மே மந்த்தெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படி சொல்கிறதுனா வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். மே மந்த்தெல்லாம் உங்களுக்கு டீசெண்டான டைமிங்கில் வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ வீக்லி ஒரு 2 வீடியோஸ் 3 வீடியோஸாவது வந்துடும் உங்களுக்கு. ஆனால் தினமும் ஒரு வீடியோ போடலாம் கேட்கக்கூடாது நீங்கள். நான் வீடியோஸ் போட நெட்டு எவ்வளோ செலவாங்க தெரியுமா? நானே 50 GB தான். எனக்கு 30 நாளைக்கு 50 GB ப்ளஸ் அது இல்லாமல் எவ்ரிடே வந்து 2.5 GB என் பிளானு. 5G தான், பட் இருந்தாலும் நெட்டு ஸ்லோவாகும் இல்லையா, அதெல்லாம் நான் பார்க்கணும் இல்லையா. ஆனால் அப்புறம் வந்து நான் அடுத்தது சிஸ்டமில் போய்ட்டு ஒரு 4-5 யூடியூப்லாம் பார்த்து யூடியூபர்ஸ்லாம் பார்த்து அவங்களும் எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டு
அது என்னோட சைடில் போட்டு மாடிஃபை பண்ணி ஐயோ யோ 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 யோ. ஓகே, இதுதான் நடுவன்ற ஐலாண்ட் நினைக்கிறேன். சுற்றியாக நடுவன்ற ஐலாண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நினைக்கிறேன். அந்த இடத்துல ஓட்டாட்டினா விளங்கி இருக்கும். நல்ல வேலை நம்ம அங்கே கட்டல. சரி, நம்ம இந்த வழியில தான் வந்தோம், இப்படியே போவோம். இப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் நம்ம. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க வெயிடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு பார்க்க வேறு மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த ஸ்ட்ரக்சரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுப்போமா. எனக்கு பார்க்க நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஓகே, எப்போ தான் அந்த மேப் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ நான் வந்த இடத்தையே மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இன்னும் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நான் தள்ளி. ஐயோ, குவாடினேட்ஸ் வேறு எனக்கு தெரியாது அந்த இடத்தோடது. தம்பி வேறு நீட்டிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்குலாம் அந்த வீட்டுக்கோட குவாடினேட்ஸ் தெரியலவே. தூரமாக போகிறோன்னா அப்படி தான் போகணும். ஓகே, இந்த சைடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போகணும். கரெக்டாக இப்போ வந்து வீட்டை நோக்கி நான் ரன் பண்ணி போயிட்டுருக்கோம். பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் வீடு இங்கே இருக்கு. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 2-3 இடத்துல மட்டும் நம்ம கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். நான் கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு அவர் ஹவுஸ். தண்ணி கூட அடியும் போயிட்டு நம்ம கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கோமா. ஒரு 6 கிளாஸே போதும்னு நினைக்கிறேன். எனக்கு போதாது, நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் கிளாஸ்லாம். ஸோ கிளாஸ் நிறைய எடுத்துப்போம். இப்போ வந்து ஸ்டாண்ட் நிறைய எடுத்தால் தான் நம்மளால் கிளாஸ் பண்ணிக்க முடியும். கிளாஸ். ஓகே, ஃபர்னஸில் போயிட்டு இந்த 15 ஸ்டாண்டி உள்ளாட போடுவோம். நம்மளுக்கு கிளாஸ் கிடைக்கும். ஸோ அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த ஒரு 10 போதும் அது ஃபுல்லாக. பிகாஸ் நம்ம ரொம்ப அவ்வளோலாம் ஒன்றும் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. டீசெண்டான அவ்வளோ கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு அவ்வளோ தேவையில்லாமல் நிறைய பிளாங்க் வேஸ்ட் பண்ணிட்டு. ஏற்கனவே நிறையா பிளாங்க் வேஸ்ட் ஆகிடுச்சு. இனிமேட்டு பிளாங்க் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஓகே, ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓக் பிளாங்க்ஸ் 64. ஒரு ஸ்டாக் ஆஃப் ஓக் பிளாங்க்ஸ் கிடச்சிருச்சு. 2 ஸ்டாக் ஆஃப் ஓக் பிளாங்க்ஸ் கிடச்சிருச்சு. 2.5 ஸ்டாக்ஸ் ஓக் பிளாங்க்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 2.5 ஸ்டாக்ஸே நம்மளுக்கு போதும். ஓகே, லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு இந்த அறையாக இருக்கிறத முடிச்சு விட்டு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீட்டை கட்டி முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். வீட்டை கட்டிட்டு லூட்லாம் உள்ளே எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். லூட் உள்ள எடுத்து வைக்கலாம் நான் வந்து ஆஃப்லைனில் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ வீட்டை மட்டும் கட்டி முடிப்போம். ஓகே, கிட்டத்தட்ட வீட்டை முடிக்க போகிறேன். டோர் வேறு மேக் பண்ணி போடணும். நைட்டு வேறு ஆகுது, என்ன பண்ணுறது. இது ஃபுல்லாக கிளாஸ் போட்டால் செம்மையாக இருக்கும் பார்க்க. ஆனால் நம்ம அப்படி போட போகிறது கிடையாது. வேறு மாதிரி தான் பில்டு பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தலையில் வாட்டையை போட்டுருவோமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம அடியில் வந்து நம்ம இது போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. காபி சால் போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே, நம்மளை அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் வேறு இப்போ ஸ்வாட் இல்லை. அதுதான் இப்போ மேட்டரே. 3 பேர் அடிக்கிறானுங்க. ஸ்வாடு வேறு நம்மக்கிட்ட இல்லை இப்போ. அதுதான் இப்போ கொஞ்சம் கஷ்டமான மேட்டரு. எனக்கு அடிப்பானுங்க, போயா வருமா. நல்லா அடி வாங்க கூடாது. நம்ம தான் அவனுக்கு போய்ட்டு பழகணும். அவனுக்கு 3 பேர் கும்பலாக அடிக்க வரானுங்க நம்மளை. இல்லை அதெல்லாம் கோழியா, நான் கூட கேட்டேன்னு நினச்சிக்கிட்டேன். 15 கிளாஸ் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸ் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னா இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ கிளாஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தப்பாக சொன்னாங்கன்னா கூட நம்ம சொல்லி முடிஞ்சது.
இந்த இடத்துல இங்கே 2 வச்சிடலாம், இங்கே 2 வச்சிடலாம். இந்த இடத்துல இப்படி ஒன்று. ஏய் இப்படி வச்சிடலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த இடத்துல எத்தனை பிளாக் விட்டுருக்கோம்? 1 2 3 1 2 3. என்ன பண்ணுறோம்? 4th பிளாக்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். 1 2 3. ஓகே, 4th பிளாக் வச்சுருக்கேன். 1 2 3 4th பிளாக் வச்சுருக்கேன். ஓகே, லாக் பண்ணிட்டேன். ஓகே, தூங்கிட்டு காலையில் வருவோம். There are so many monsters. Okay. இந்த உலகமே நம்ம தூங்கக்கூடாதுன்னு நினைக்குது. நிறையா மான்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்துச்சு. அதனால் நம்ம தூங்க போகிறதில்ல. நம்ம ஒர்க் பண்ணுவோம், தூங்க வேண்டாம். பையன் அடிக்க வரான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை அடிக்கணும். சும்மா இல்லையா? சும்மா வழின்னா சும்மா அமௌண்ட் எடுக்கணும் தங்கம். அடிக்கக்கூடாது. தேவையில்லாம் பண்ணேன். சரியா? ஓகே, வர அளவுக்கு நம்ம இப்போ கிளாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு 15. திரும்ப அதே 15 தான். எப்படி? ஓகே, அந்த 15 உள்ளாட போட்டோம். இந்த வரட்டும். நம்ம அதுக்குள்ளே இப்போ இந்த வில்லேஜ் போயிட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுவுமே பண்ணலையே. நான் அடிக்கிறது தேவையில்லாமல் ஏதாச்சும் நான் பண்ணேன். நான் ஏதாச்சும் பண்ணேண்ணா? இல்லை அப்படியே அடிக்கிறது தேவையில்லாம். போ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வாட் எடுத்து கையில் வச்சுப்போம். ஸ்வாட் உள்ளடிச்சு தப்பாக போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு திரும்ப இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் எடுப்போம். அப்படி இந்த வீட்டை கட்டி நிற்கிறதுக்குள்ள நான் செத்தே போகணும் போல. இந்த குட்டி வீட்டை தான் யாரா நடிக்கிறீங்க? ஏன்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நைட்டே பிடிக்காது. பார்த்தீங்களா? ஈயல் தொலைச்சிட்டேன் கரம்பு. செத்துருவேன் நான். இதுக்கு மேலே அடிக்காதானோ. போ அதை போட்டு தொலைட்டேன். இதுக்குதான் கதவு ஒன்று மாட்டணுங்கிறது வீட்டுக்கு. ஐயோ இது அப்படியே டக்குன்னு எடுங்க. அதான் எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். நம்மளாம் இந்த இடத்துல இனிமேட்டு இருக்க முடியாது. போட்டு பழக்கிறானுங்க. நம்ம முதல்ல நம்ம சேஃப்டியாக ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையே இந்த வீட்டில் தான். பதக் பதக் பதக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு இப்போது இந்த இடத்த ரெடி பண்ணி முடிச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஐயோ இன்வெர்ட்ரி ஃபுல்லாக இவனுங்க யாரும் கத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்கள்லாம் கத்துறானுங்க. அவங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். கேட்டதுன்னா கொஞ்சம் கோச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இப்போ நம்மகிட்ட ஒரு 29 இருக்குது. 29 காபிள் ஸ்டோன் வச்சு இந்த உள்ளார ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் ஆனால் ஒரு சின்னமாக ஒரு மினிமம் அளவுக்கு நம்ம வந்து ஃபில் பண்ணலாம். நம்ம ஃபில் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. நேராக போயிட்டு காபிள் ஸ்டோன் போயிட்டு தூக்கிட்டு வருவோம். சாப்பாடு எடுத்து வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ தரிக்கோ. சாப்பாடு. ஓகே, சாப்பிட்டாச்சு. லெட்ஸ் கோ. சாப்பாடு சாப்பிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்டு அந்த பக்கம் வச்சு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாலங்கட்டிருந்து அவளை ஸ்வாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளை தேடிய பையன் கொஞ்சம் சாத்தா வருவானுங்க. சொல்லலை, இப்போ தான் சொல்லி முடிச்சோம். அதுக்குள்ளே வந்துட்டானுங்க இப்போ 2 சாத்தான். எங்கன்னு அவங்க இந்த கொலை வெறி. சாவு. ஐயோ இத்தனை பேரா? செத்தண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செம ஐடியா இருக்குது. நம்ம வந்து இப்போ இப்படி இருந்துப்போம். 3 பேரே வேலையை பார்த்தோம். எப்படி மாப்பிள்ளைங்களா ஆட்டா? எப்படி எல்லாம் செட்டிங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை ஜாம்பிஸ் இங்கே ஸ்பான் ஆச்சு? எப்படியா இத்தனை ஜாம்பிஸ் ஸ்பான் ஆகி தொலைஞ்சது? உங்களோட ஜாம்பி பையன் இருக்கிறான். நம்ம அப்படியே அவனை நோண்ட வேணாம். நம்ம அந்த ஜாம்பி சலத்தை சீண்டாமல் கிளம்பிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வீட்டுக்கு பின்னாடி தான் நான் வந்து நோண்டிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். எங்கே நோண்டதை காணோம்? இதுக்குள்ளே தான் நோண்டுனேன். ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல இப்போ வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம்.
நம்மளுக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வீட்டுக்கு உள்ளாரையும் வைக்கணும். அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டோனில் டூல்ஸ்லாம் மேக் பண்ணணும். நான் அயன் பிக்காக்ஸ்லாம் எடுத்துகிட்டு மைனிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் போக வேண்டியதான். அதனால் ஸ்டோன் பிக்காக்ஸில் தான் மைனிங் போகணும். அயன் பிக்காக்ஸில் ஏதாச்சும் அயன் மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் கிடச்சா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் சிம்பிள். ஓகே ஒன்று ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே வந்துச்சு திரும்ப. ஓகே எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு மனுஷன் வாழக்கூடிய கேவ் மேன் மாதிரி இந்த கேவ் இதோ இந்த இடத்துல நம்ம டிக் பண்ணி வாழ்ந்துருக்கலாம். நான் யாருக்குமே தெரியாது என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு. ஜாம்பிஸால் கூட இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. ஏன் இந்த ஜாம்பிஸால் இந்த இடத்துக்குள்ள வர முடியாதுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த இடத்துல இதை மட்டும் அடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிரிட்டிக்கலான என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளால் மட்டும் தான் வர முடியும். நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஏதாச்சும் ஜாம்பி இப்போ தான் சொல்லி முடித்தேன் அதுக்குள்ளே வந்துட்டான் பாருங்க. ஆனால் அங்கே வேலை பழப்பே இல்லையாடா. படா படா அடிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடாம இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு தள்ளட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பவு விட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நல்லதாச்சே பவு விட்டுருக்கான் பையன். இந்த பவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளால வந்து எவன்டா அது ஏன்டா ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜர் ஜாம்பியா ஆகிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பெரிய பிரச்சனையாச்சு. வில்லேஜர் ஜாம்பியா மாறினா பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுண்டா நீ எது கிடைக்கிறா மீதா போனி இது வேற ஃப்ரெண்ட்ஸ் சும்மா நச்சு பண்ணிட்டு இருக்குது. என்ன வா வந்து என்ன சீண்டு அப்படிங்குது. சீண்டுனா ஒரே அடியாக போயிடும். மாதிரி பவ்வை ட்ராப் பண்ணியிருக்கான். அப்போ எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் நான் தூக்கி போடணுமே. எது தேவையில்லாமல் இருக்குது. நம்ம இன்வெர்ட்டரில் எல்லாமே தேவையான பொருள் இருக்குது. இந்த 3 லீவ் தேவையே இல்லை. போட்டு பவ் எடுத்துக்கலாம். என்னடா பவ்வு கரெக்டாக வந்து நம்ம இப்படி பவு முன்னாடி நின்றுக்கிட்டு அழுத்திட்டு இந்த 33 லீஃபையும் தூக்கி கீழே போட்டுருவோம். பவு வந்து யூஸ் பண்ண முடியாத நிலமையில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க அந்த உங்களுக்கு க்ரீப்பர் இருக்குது. நம்மளை பார்த்துருச்சான்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருச்சுடா. ஓய்யோ வில்லேஜர் வீடு ஓடிடு ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜரோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வில்லேஜர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாவம் பண்ணான். அவன் வீட்டை போயிட்டு நொறுக்கி விட்டுருச்சு. சரி ஓகே அவன் வீட்டை அப்போதைக்கு நம்ம பட்டி டிக்கெட்டிங் போட்டு விடுவோம். அட பாவிகளா ஏன் ஐயோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த க்ரீப்பரே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் மைன்கிராஃப்ட் வந்து க்ரீப்பர் யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்ம சேனலை. ஓகே ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம இடத்துக்கு போவோம். அப்போ உன் பரம்பரையே நடிக்குது. உன் பரம்பரையே நடிக்குது. நீயே நடிச்சிட்டு போயிரு நம்பிக்கை தோய். ஒரு சொல்ற லைஃப் வர குறையாம நம்ம தப்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு வந்துட்டோம். போயிட்டு வீட்டுக்குள்ளாட போயிட்டு காபிக்ஸ் வால் வச்சு வேலையெல்லாம் முடிச்சிருந்தோம். 63 இருக்கு. நான் 1 மட்டும் உடச்சிட்டு வந்துருக்கணும். சரி பரவாயில்ல. 63 வந்து அதிகம் தான் இந்த இடத்துக்கு. ஐயோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேலையை முடிச்சிட்டேன். ஏன் ப்ரோ சைலண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சின்ன வேலை அதனால சைலண்ட்டாக இருந்தேன். யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் எப்படி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால தான் யாருமே கோச்சுக்க வேண்டாம். ஸோ இன்னும் இந்த வீடு வந்து ஃபுல்லாகவே முடியலை. கிட்டத்தட்ட 38 நிமிஷம் 40 நிமிஷமாக இந்த வீடியோ போச்சுன்னா நெட்டு எப்படி இருக்கும் தெரியுமா எனக்கு. அதெல்லாம் டக்குன்னு இந்த இதை முடிச்சிடணும் நம்ம. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் 3 தான் ஆகிடும் பாவிகளா. ஐயோ அடாடாடாடாடா ஏன் தொல்லை பண்ணுறீங்க. டக்குன்னு ரெடி ஆகுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். 3 கிளாஸ் தான் கொடுத்துருக்கானுங்க நம்மளுக்கு. நம்மளை ஏமாற்றிட்டானுங்க அவனுங்க. நம்ம இந்த இடத்துல பேக்கில் வந்து நிறையாவே கிளாஸ் போடலான்னு இருக்கோம். இங்கேருந்து இது வரைக்குமே கிளாஸ் தான். இல்லை இது வரைக்குமே இந்த பாட்டு வரைக்குமே கிளாஸ் தான் போட போகிறோம். அதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். வீட்டை டக்குன்னு கட்டி முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒயிட்டே பண்ணக்கூடாது. வீட்டை கட்டுறதுலலாம் சல்லுன்னு முடிச்சிடணும். வீட்டை கட்டுறதுலலாம்
ஓகே, இந்த இடத்த அப்படியே விட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல போயிட்டு கட்ட ஆரம்பிச்சிடுவோம். கிட்ட வழியா கட்ட ஆரம்பிச்சிடுவோம். கிட்டத்தட்ட கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 64லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப எடுத்துகிட்டு போகாதுன்னு பார்ப்போம். நம்பிக்கை தான் வைப்போம், நம்பிக்கை வைப்போம். என்ன நடக்குதோ தெரில, பார்த்தா தான் நம்பிக்கையே தெரியும். ஓகே, இது படம் இங்கே வந்தது. சரி, வந்துடுச்சு. அடுத்து எடுத்துடுவோம். 24 இருக்குது. 24லேயே அது ரூஃப் போட முடியுமான்னு கேட்டால் முடியாது தான். ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ போட முடியுதோ அவ்வளோ போடுவோம். கிட்டத்தட்ட வந்து நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். எனக்கு இந்த மைண்ட் கிராஃப்ட்லேயே பிடிக்காத வந்து ரூஃப் போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்கும். பிளாக்கில் நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா நான் ஃபுல்லாக கற்றுக்கல. வந்து பிசி பிளேயர் இல்லை, மொபைல் பிளேயர் தான் நான் ஃபுல்லாக விளையாடவே கற்றுக்கல. இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கடா உட்டை காணோம். எட்டு வச்சுருந்தேன்டா உட்டை ஃப்ரெண்ட்ஸ். உட்டை நான் ஒரு ஸ்டாக் தான் வச்சுருந்தேன்னா, நான் சத்தியமாக தெரில. ஒரு ஸ்டாக் விட்டு வச்சுருந்தேன் நான். இல்லையே, ஒன்று நிறைய வச்சிருந்த மாதிரி தானே தெரிஞ்சது. ஒரு ஸ்டாக் தான் வச்சுருந்தேன் நான் மொத்தமாகவே. இதுக்குள்ளாட போட்டேன்ல ஒரு ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டை. எடுத்து கையில் வச்சுக்குவோம். கிளாஸ். ஓகே, திரும்ப கேமுக்குள்ளாட போயிட்டு வீட்டுக்குள்ளாட போயிட்டு அதுக்குள்ளாட போட்டு நான் தொலைவிக்கிட்டு இருந்தேன். இன்னும் எங்கடா காணோம் அப்படின்னு. ஆனால் 5 கிளாஸ் இருக்குது. என்ன பண்ணலான்னா இன்னும் 4 கிளாஸ் வைக்கிறதுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணி கூரையில் எப்படியாச்சும் ஃபிட் பண்ணி பார்ப்போம். அந்த 4 கிளாஸையுமே எப்படியாச்சும் கூரையில் ட்ரை பண்ணலாம். சொல்லி 6 வந்திருக்க வேண்டியது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு கிளாஸ் தலையில் வச்சுட்டோம் அவசரப்பட்டு. அதனால தான் 5ஆக மாறிடுச்சு. ஸோ 4 கிளாஸை மட்டும் நம்ம எப்படியாச்சும் கூரையில் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். ஸோ 4 கிளாஸ் கரெக்டாக 4x4 வருமானு தெரில. ஸோ அப்போ தான் பார்க்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது 3 பிளாக்காக இருக்குது. சரி ஓகே, 3 பிளாக்காகவே இருந்துட்டு போகட்டும். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக அடைச்சி விட்டுட்டு நடுவான வந்து நம்ம வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து இதை அடைச்சோம்னா நல்லா இருக்காது. இது இப்படியே விட்டுருவோம். வந்து இது கொஞ்சம் கிளாஸ் மேக் பண்ணணுமா. பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம வீடு மேக்கப்பை. உள்ளேருந்து பார்த்தோன்னா ஒன்றுமே தெரியாது. சரி, வெளியே தேவையில்லாமல் அதில் கிளாஸ் போட்டேன்னு நினைக்கிறேன். அது தூக்கிட்டு நம்ம இதே போட்டுக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க பார்க்கப்ப. உள்ளே இன்னும் கொஞ்சோண்டு கிளாஸ் தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதெல்லாம் உடச்சி எடுத்துக்கலாம். கிளாஸ் எடுத்துட்டு மேலே போட, எடுத்துட்டு மேலே போட எடுத்து. ஐயோ, கிளாஸ் எடுக்க முடியாது அப்போதைக்கு நம்மளால். ஓகே, இந்த 18 காபிக்ஸ் வழி உள்ளாட போட்டு தள்ளிட்டு போன் அனைத்து உள்ளாட துணிச்சிட்டு செஸ்ட் ஒன்று உள்ளாட போட்டுட்டு வெளியே வந்துட்டு தண்ணியில் முழுங்கிடுவோம். ஐயோ, ஒரு 14 இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ போயிட்டு நேராக 14ஐயும் தூக்கி 5 தான் இருக்குது. இது 5 எடுத்து உள்ளாட போட்டுட்டு 14ஐயும் போட்டானா கண்டிப்பாக வேகாது. ஐயோ, இப்போ வந்து நம்ம திரும்ப வுட்டு கலெக்ட் பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ்? நான் என்னோட டோரு வேறு இல்லை. திரும்ப நான் போயிட்டு வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு நான் அவ்வளோ தூரம் போகணும். அது எங்கேயுமே மரமே இல்லை. ஸோ வந்து இங்கே பின்னாடியே இருக்குது. இல்லை, நம்ம இங்கே இப்படியே போய் பார்ப்போம். இந்த இடத்துல என்ன மரம் இருக்குதுன்னு தெரில. போய் பார்ப்போம். சரி, எப்படி பார்த்தாலுமே நம்ம மரம் வெட்டணும்னா கொஞ்சம் தூரம் போய் தான் ஆகணும். ஸோ மரம் வெட்டுறதுக்குனே நம்ம தனியாக ஒரு அந்த இதை போட்டு நம்ம வெட்டிக்கணும். எங்கே பார்த்தாலும் வேற இதாக இருக்குது. மரங்கள் டேரக்ட் அந்த ஆக்ஸ் உடையிற வரைக்கும் மட்டும் மரத்தை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 10 மரமே போதும் நம்மளுக்கு. ஏன்னா வீடியோ நான் டக்குன்னு முடிச்சிட்றேன். இது அப்லோடு பண்ணுறதுக்குள்ளே நான் செத்தே போயிடணும். இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோடு பண்ணுறதுக்குள்ளார நான் செத்தே போயிடணும். அதனால் சவுண்டு கம்மியாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் சவுண்ட் மட்டும் ஒழுங்காக கேட்கல. அப்படி எரிச்சலாக இருக்கு எனக்கு இந்த சவுண்டு ஒழுங்காக கேட்கலிங்கன்னா. அது ஒரு பிரச்சனை அப்போ எனக்கு. அதையும் நான் பார்க்கணும், இதையும் பண்ணணும். எவ்வளோ இது பாருங்கள். விளையாட போட்டு எடுத்து சல்லுன்னு மேக் பண்ணிவிட்டு
பச்சக் டோர் மேக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணிட்டேன், நேராக ஃபர்னஸ் இடத்துக்கு வந்து பார்த்தா ஃபர்னஸ் அலைஞ்சு போயிருந்தது. அப்போ கண்டிப்பாக உள்ளே வெந்திருக்காதுன்னு நினச்சேன். வெந்த ஒரு 7 கிளாஸையுமே நம்ம எடுத்து நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத தூக்கி உள்ளாட போட்டுட்டு டோரை தூக்கி ப்ளேஸ் செய்ய வேண்டிய இடத்துல கரெக்டாக 2 டோரையும் ப்ளேஸ் செஞ்சுட்டு உள்ளார போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வானத்தில் கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அழகான சன் ரூஃப், தரமான ரூஃப், பங்கமாக இருக்கும். ஓகே, இதே கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. அப்படிதான் நான் தேவையில்லாம உள்ளாட போட்டேன்னு தெரில. இப்போ ஒரு சின்ன மெக்கானிசம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு 17 எடுத்திருக்கேன். எதுக்குன்னா அப்படியே சைடில் இந்த இடத்துல தள்ளிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷர் பிளேட் மேக் பண்ணோம். அது எப்படின்னு தெரில, ஜஸ்ட் டே பண்ணி பார்ப்போம். எப்படின்னு தெரில எனக்கு. எப்படி ப்ளஷர் பிளேட் பண்ணோம்? 2 வச்சாலே போதுமா? நமக்கு 2 ப்ளஷர் பிளேட் இருந்தால் 4 போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 4 ப்ளஷர் பிளேட் மேக் பண்ணிட்டு திரும்ப மிச்சம் இருக்கிறத தூக்கி ஃபர்னாஸ்குள்ளாடியே போட்டுருவோம். ஆனால் அது திரும்ப அதை நின்றுச்சு வச்சுக்கோங்களேன், கடுப்பே தண்ணி. ஃபர்னாஸ்குள்ளாடியே போட்டுட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஷர் பிளேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் கரெக்டாக அப்படி போய் பார்த்தேன். நான் கரெக்டாக கேமில் உள்ளே வந்துட்டோன்னா கதவை கரெக்டாக முடிக்கும். ஸோ ஜாம்பிஸ் உள்ளே விட்டுறாது. அது இது கொஞ்சம் நம்மளுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாம் வீட்டை வந்து கட்டி முடிச்சிட்டோம். நான் வீட்டை போக கட்டுற பாருங்க. இதுதான் நம்ம வீட்டோட ஃப்ரண்ட்டு சைடு. இதுதான் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளாஸ் வச்சு மேக் பண்ணியிருப்போம். ஓரளவுக்கு டீசெண்டாகவே நம்ம வந்து வீட்டுக்கு ஃபுல்லாக கிளாஸ் போட்டிருப்போம். ஸோ வெளியேருந்து பார்த்தா எல்லாமே பச்சுன்னு தெரியும், உள்ளார பச்சை தெரியும். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்கும். ஸோ இந்த வந்து வீட்டுக்குள்ளே போன உடனே நைட்டு தூங்குறதுக்கு மேலே சன்ரூஃப் போட்டிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதோட உங்களுக்கு இந்த மாதிரி சிஜி